வெல்கம் டு சஃபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் சுத்ரியா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாலு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. 3 தக்காளி கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அதில் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. 50 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்துக்கோங்க. தக்காளி வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. நாங்கள் இப்போ 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலரலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த சைடு இது வேகட்டும். நம்ம சுத்ரியாக்காக மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாத்திரத்தில் 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் மாவை எடுத்து அதை கையில் இப்படி திரட்டிக்கலாம். திரட்டி அதை இந்த ஷேப்க்கு ஆக்கிக்கோங்க. இப்போ சிக்கன் வெந்துருச்சு. நம்ம சுத்ரியாவை இதில் சேர்க்க போகிறோம். அது வேகிறதுக்கு 1 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு.
இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச சுத்ரியாவை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். சுத்ரியா உடையாமல் நம்ம கரண்டி வச்சு கிண்டிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுத்ரியாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வீட்டில் சிக்கன் சுத்ரியாவை செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி புதுவிதமான ரெசிபிஸ் வேணும்னா சஃபீஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனடியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.